எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு டேலி எஜுகேஷனில் எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சின்ன டிஸ்கஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் போய்ட்டு டேலி எஜுகேஷன் அப்படிங்கிற வெப்சைட் இருக்கும், அதை போய்ட்டு முதல்ல லாகின் பண்ணிக்கணும். டேலி எஜுகேஷன், இந்த டேலி எஜுகேஷனுங்கிற வெப்சைட்டை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு லாகின்னு ஒரு இது வரும். அந்த லாகினை போயிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகிறதுக்கான இது வரும். ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்கேன், நான் லாக் அவுட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் எப்படி பண்ணணுன்னா உங்கள் மெயில் வந்திருக்கும். உங்களுக்கு டேலிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலில் உங்களுக்கு உங்கள் யூசர் ஐடி தான் உங்கள் மெயிலு. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை நீங்கள் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாஸ்வேர்டு இந்த மாதிரி இருக்கும், 42L இந்த மாதிரி ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர் வரும். அந்த பாஸ்வேர்டை என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த இடத்துல போட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். அந்த மாதிரி லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் ஆகிடும். ரைட்டா? லாகின் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வெரிஃபை யுவர் ஃபோன் நம்பர் அப்படின்னு கேட்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஓடிபியை வாங்கிங்க. ஏன்னா மொபைலில் உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் உடனே உங்களுக்கு மொபைலில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும், அதுக்காக தான் கொடுக்குறது. உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், சொல்லுங்கள். இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஓடிபி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க. அடுத்த கட்டமாக உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணி வச்சிங்க. ஏன்னா இந்த மெயில் ஐடியை நீங்கள் தேடிட்டு இருக்க முடியாது, பாஸ்வேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். அன்பரசி, ஓடிபி வந்துருக்குங்களா உங்கள் மொபைலுக்கு? அன்பரசி சார், இன்னும் எதுவும் வரல சார். ஓடிபி வரும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்த வேகத்துக்கு அந்த ஓடிபியத்துக்கு என்ட்ரி பண்ணி வெரிஃபை பண்ணிங்க. ரைட்டா? சார் ரைட், ஓகே. இப்போதைக்கு இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். வரல இன்னும், ஏன்னா அது போட்டால் தான் அடுத்தது போக முடியும். இல்லை சார், வரல இன்னும். ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டென்ட் அப்படின்னு இருக்குது. நம்ம கோர்ஸோட பேர் வந்து பார்த்திங்கன்னா டேலி காம்ப்ரிஹென்சிவ் கோர்ஸ் அப்படின்னு பேர். டேலி காம்ப்ரிஹென்சிவ் அப்படிங்கிறது மொத்தம் 3 பார்ட்டு. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. இந்த 3 பார்ட்டும் சேர்ந்தால் தான் காம்ப்ரிஹென்சிவ். காம்ப்ரிஹென்சிவ்ங்கிறது என்னென்னா ஒருங்கிணைந்த அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டேலி காம்ப்ரிஹென்சிவில் உங்களுக்கு மொத்தம் 3 பார்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டுங்கிறது அதுதான். அடுத்தது உங்களுக்கு ஜாப் வேணும்னா அது என்ன பண்ணணும், சப்போஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் எதாவது வேணும் அப்படின்னா, எதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ரெண்டல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது போர்ட்டல் ஹெல்ப்பு, உங்களுக்கு ஜிஎஸ்டி சைட்டு இல்லை இந்த மாதிரி உங்களுடைய டேலி எஜுகேஷன் சைட்டில் ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா போர்ட்டல் ஹெல்ப் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனக்கு வந்து லான்ச் டேலி காம்ப்ரிஹென்சிவ் இதில் லான்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஜெக்ட் வந்து லான்ச் ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா டேலி டியூட்டர் அப்படின்னு ஒரு ஏஐடைய டூல் வேறு ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வாட்ச்னு ஒரு ஆப்ஷன், இன்னொன்று ரீடுன்னு ஒன்று இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணி ரீடு. சப்போஸ் உங்களுக்கு படிக்கும்போது ஏதாவது டவுட் இருக்குன்னா நோட்ஸ் அப்படின்னு. வாட்சில் என்ன இருக்கும் அப்படின்னா வீடியோ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் ஃபேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சைக்கிள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை போய் இதில் என்ன இருக்கோ அது வந்து இந்த பக்கம் வீடியோவாக இருக்கும். இதை நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணிங்க அப்படின்னா மீனிங் அண்டு இந்த டைட்டிலுக்கு உள்ள கண்டென்ட்டை ஒருத்தர் வீடியோவில் சொல்லி தருவாங்க. அடுத்தது கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அடுத்தது அப்படின்னா அந்த டைட்டிலில் உனக்கு கோல்டன் ரூல்ஸ் இந்த ப்ரீவியஸ் செக்ஷன் இதை வந்து பண்ணி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங்கில் ரீடு அப்படின்னு ஒன்று இருக்குது. ரீடு அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு அப்படியே இது டெக்ஸ்ட்டாக இருக்கும் அது. ஸோ இதை பார்த்து நீங்கள் படித்து புரிஞ்சுக்கலாம். இதுலேருந்து தான் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரைட்டா? அடுத்தது மொத்தம் இதில் எத்தனை சாப்டர் இருக்குன்னா மொத்தம் 19 சாப்டர் இருக்குது. இந்த 19 சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 பிரிவாக பிரிச்சுருக்காங்க மார்க் செட். அதாவது ஃபண்டமெண்டல் ஆஃப் அக்கௌண்டிங், இன்ட்ரடக்ஷன் அக்கௌண்டிங். இப்போ வந்து ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங்கில் எம்சிக்யூ எதுவும் இருக்குமானா இருக்காது. ஆனால் இன்ட்ரடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அது 2வது முடிஞ்சதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் டு டேலி அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே மார்க் டெஸ்ட் 1 அப்படின்னு இருக்கும்.
இந்த மார்க் டெஸ்ட் 1ல் போய் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 அட்டெம்ப்ட் இருக்கும். அட்டெம்ப்ட் 1, அட்டெம்ப்ட் 2, அட்டெம்ப்ட் 3. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சும்மா உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக கொடுக்கறது. ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லேயும் 3 அட்டெம்ப்ட் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் எத்தனை மார்க் டெஸ்ட்டு அப்படின்னா 10 மார்க் டெஸ்ட் இருக்குது. எத்தனை மார்க் டெஸ்ட்டு? 10 மார்க் டெஸ்ட், 10 செட் ஆஃப் மார்க் டெஸ்ட். ஒரு செட்டில் 3 அட்டெம்ப்ட். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர், அதாவது 2 சாப்டருக்கு ஒரு மார்க் டெஸ்ட். இந்த 2 முடிச்சிட்டிங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட், அடுத்த 2 முடிச்சிட்டிங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட். அந்த மாதிரி மொத்தம் 19க்கும் சேர்த்து 10 மார்க் டெஸ்ட், 10 செட் ஆஃப் மார்க் டெஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லேயும் 20 கொஸ்டின் இருக்கும். அந்த மார்க் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு டேலி வந்து இன்னும் வெல்வெர்ஸ்டாக இருக்கும். எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த மார்க் டெஸ்ட்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் 10 செட்டு மார்க் டெஸ்ட்டையும் முடிக்கணும். முடித்ததுக்கப்புறம் ஃபைனல் மார்க் டெஸ்ட், ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வச்சு தான் பண்ண முடியும். உங்கள் லேப்டாப்பில் கேமரா இருந்தால் பண்ணலாம், இல்லைனா நேராக நம்ம இடத்துல வந்து நீங்கள் பண்ணலாம். அந்த கேமரா மார்க் டெஸ்ட் பார்த்திங்கன்னா அது ஒரு 3 இருக்குது. ஸோ 10 செட்டுனா 30 + 3 33. இந்த 33 டெஸ்ட்டையும் நீங்கள் முடிக்கணும். 33 டெஸ்ட்டையும் முடித்தாதான் உங்களால் ஃபைனல் எக்ஸாம் அதுக்கு எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகும். இந்த சைட்டு முழுக்க முழுக்க டேலியுடைய கண்ட்ரோல், என் கண்ட்ரோல் எதுவும் கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாத்தியார் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம் இன்றைக்கின்னு சொல்லி போடுறோம் அப்படின்னா இன்றைக்கி எழுதுறதுக்கு பதிலாக இன்னும் 10 நாள் கழிச்சு எழுதுறீங்களா, அந்த மாதிரிலாம் முடியாது. அங்கே வந்து டைம் ஸ்லாட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த டைம் போட்டாங்கன்னா அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் வந்து எழுதணும். ரைட்டா? நீங்கள் அந்த டயத்துக்குள்ளே, ஃபார் எக்ஸாம்பிள் ஞாயிற்றுக்கிழமை காலம்பரை 10 மணி அப்படின்னா எக்ஸாம், உங்களுக்கு மெயின் எக்ஸாம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலம்பரை 10 மணிலேருந்து 1 மணி அப்படின்னு சொல்லிட்டோன்னா அந்த 10 to 1க்குள்ளே வந்து எழுதணும். மார்க் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டுக்கும் 20 நிமிஷம் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த மார்க் டெஸ்ட்லாம் ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டும் 5 நிமிஷத்தில் முடியும், 2 நிமிஷத்தில் முடியும். நான் உங்களுக்கு இன்றைக்கே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு மார்க் டெஸ்ட்டு முடிக்க 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. ஆனால் அதுக்கு நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ 10 செட்டு மார்க் டெஸ்ட்டு ப்ளஸ் 3 ஃபைனல் மார்க் டெஸ்ட். இந்த 13 செட்டு முடிஞ்சால் தான் மெயின் எக்ஸாம் எழுத முடியும். முதல்ல இந்த உள்ள லாகின் பண்ணி மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 75% அட்டண்டன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற 3 எக்ஸாமும் கிளியர் பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாங்க. நீ மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்ட அப்படிங்கிறதுனால உனக்கு மெயின் எக்ஸாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? இந்த எக்ஸாமுக்காக டேலியில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் ராமகிருஷ்ணா மிஷன்லேருந்து 2500 ரூபா பணம் கட்டியிருக்காங்க. அதனால் இதை வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக பண்ணணும். ஒரு வாட்டி நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்டா? இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ரொம்ப வேலிடு. இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுன்னு நீங்கள் துபாய்க்கு கூட வேலைக்கு போனால் கூட டேலிலேருந்து ஆதரைஸ்டு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சார் இது ஃபுல் புக்காக எனக்கு கிடைக்காது சார் அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படியே பார்த்துட்டே வாங்க. பார்த்துட்டே வந்தீங்கன்னா வெறும் புக்கு மாத்திரம், இப்போ அந்த மாதிரி வாட்ச் ரீடுன்னு இல்லாமல் வெறும் புக்கு மாத்திரம் வேணும் அப்படின்னா டேலி எசென்ஷியல் லெவல் 1 அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா என்டையர் புக்கும் வரும், பிடிஎஃபாக வரும். அந்த புக்கை அப்படியே படித்து பார்த்துடலாம். உங்களுக்கு ஒவ்வொரு புக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 400 பேஜ் இருக்கும். அந்த மாதிரி 1200 பேஜ் இருக்குது. நீங்கள் அப்படியும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேலி எசென்ஷியல் அங்கே நம்ம பார்க்குறது ஒவ்வொரு பாடமாக பார்ப்போம். அதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, படிக்கும்போது டவுட் இருக்குது அப்படின்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் ஆஸ்க் டேலி டியூட்டர் அப்படின்னு இருக்குது. அந்த ஆஸ்க் டேலி டியூட்டரில் போய்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா டைப் யுவர் கொஸ்டின்ஸ் ஹியர், அங்கே போய் கேட்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு வந்து டேலி வந்து என்ன ஆன்சர் பண்ணுதுன்னு பார்ப்போம். யாராவது டேலியில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? கேளுங்க பார்ப்போம். நான் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, ஒய் க்ளோசிங் ஸ்டாக் கம்ஸ் இன் 2 places அப்படின்னு கேட்குறேன். ஏன் வந்து க்ளோசிங் ஸ்டாக்கு 2 இடத்துல வருது? ஈஸ் இட் ரைட்டு?
அந்த மாதிரி வர்றது ரைட்டா? இஃப் எஸ் ஹவ் அப்படின்னு கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், க்ளோசிங் ஸ்டாக்கு ட்ரையல் பேலன்ஸ் கீழே இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக்கு, இந்த க்ளோசிங் ஸ்டாக்கு which is below the trial balance. The closing stock which is below this in the trial balance, below in the trial balance, that why closing stock comes in two places, whether it is right or wrong. ஏதோ ஒன்று கேட்குறேன், is it right, is if yes how அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இந்த மாதிரி ரெண்டு இடத்துல வருது க்ளோசிங் ஸ்டாக்கு, அது ரைட்டாக ராங்கா எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் கேட்குறேன். அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நீங்கள் கேட்கலாம். இதுக்கு வந்து ஆன்சர் இருக்குது அப்படின்னா அந்த புக்கில் ஆன்சர் இருந்தால் வரும், இல்லைனா இது வந்து என்னுடைய ஸ்கோப்பில் இல்லைன்னு வந்துடும். ரைட்டா? இதுதான் வந்து டேலி டியூட்டரை தடுமாற வைக்கிற அளவுக்கு நம்ம ஒரு கேள்வியை கேட்டுட்டோம். பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் பண்ணுது பாருங்கள். Yes, it is standard accounting practice for closing stock to appear in two places when provided as an adjustment below the trial balance. This adheres to the double entry principle, ensuring that every adjustment has a dual effect on the financial statement அப்படின்னு இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட் வரும். ரெக்கார்டிங் இட் ஹியர் ரெடியூசஸ் த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு பை கிரெடிட்டிங் த ட்ரேடிங் அக்கௌண்ட். பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வருது. ஓகேவா? ஸோ வந்து இது உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓகே கொடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்குறோம். நம்ம எப்போதுமே வழக்கமாக ஒரு கேள்வி கேட்போம். இந்த மாதிரி நீங்கள் அதில் கேள்வி கேட்டுக்கலாம். இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஃப் எ லெட்ஜர் ஷோஸ் டெபிட் பேலன்ஸ், இஃப் எ லெட்ஜர் ஷோஸ் டெபிட் பேலன்ஸ் இட் மீன்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் சரி, டேலியில் அக்கௌண்ட்ஸில், அதுக்காக நீங்கள் சயின்ஸ் டவுட்லாம் கேட்காதீங்க, அது வந்து அதில் ஃபீட் ஆகலை. ஸோ இந்த புக்குக்குள்ள அல்லது டேலியில் அல்லது அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் உங்கள் ஏஐ டியூட்டரில் கேட்கலாம். அந்த மாதிரி கேட்டு உங்களுக்கு அதில் கிளாரிஃபை ஆகலை அப்படின்னா அடுத்தது என்கிட்ட கேளுங்க. எனக்கும் அது தெரியல அப்படின்னா நான் மேலே எஸ்கலேட் பண்ணி உங்களுக்கு நான் கேட்டு சொல்லுவேன். ரைட்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஃப் எ லெட்ஜர் ஷோஸ் டெபிட் பேலன்ஸ் சிக்னிஃபைஸ் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். ஒன்று ரிசோர்ஸஸ் அல்லது ப்ராப்பர்ட்டி ஓன்டு பை த பிஸ்னஸ். ஒன்று அசட்டாக இருக்கணும் இல்லை எக்ஸ்பென்ஸாக இருக்கணும். அசட்டுனா ரிசோர்ஸஸ் ஆர் ப்ராப்பர்ட்டி ஓன்டு பை த பிஸ்னஸ். எக்ஸ்பென்ஸாக இருந்ததுன்னா காஸ்ட் இன்கர் டு ஜென்ரேட் ரெவென்யூ அப்படின்னு இருக்கு. இது வந்து கூகுள்லேருந்து இந்த ஆன்சர் எடுக்கலை. ஆக்சுவலாக டேலியில் இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரே கிடையாது, டேலிலையும் கிடையாது, ஏன்னா கூகுளில் ஆன்சர் கிடையாது. அப்போ டேலி சேர்மன்கிட்ட கேட்டேன், நான் தேஜா சார்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டால் எல்லாத்துக்கும் ஆன்சர் வரணும், இந்த கொஸ்டினுக்கு இதில் ஆன்சர் இல்லைன்னு சொல்லி நான் கட் ஷாட் எடுத்து அனுப்பிச்சேன். இமிடியேட்டாக அதுக்கு ஆன்சர் ரெடி பண்ணி போடுறேன்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த டேலி வந்து இன்றைக்கும் லாங் ஸ்டாண்டியாக இருக்குது அப்படின்னா இதான் ரீசன். ஒன்றுக்கு ஆன்சர் வர கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா உடனே அதுக்கு ரெடி பண்ணி போட்டுருவாங்க. ரைட்டா? ஸோ உங்களுக்கு எந்த கேள்விக்கான ஆன்சரும் கிடைக்காம இருக்காது. ரைட்டா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 90 கொஸ்டின்ஸ் இருக்கும். 120 நிமிஷம் டைம், 2 மணி நேரம் டைம், அவ்வளோலாம் தேவைப்படாது, 1 மணி நேரத்துலேயே முடிச்சுடுவீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்குக்கு மேலே எடுத்தால் பாஸ், 100க்கு 50 மார்க்கு பர்சன்டேஜ்க்கு மேலே எடுத்தால் பாஸு, 60க்கு மேலே எடுத்தால் ஏ கிரேடு, 50லேருந்து 60 பி கிரேடு. ரைட்டா? ஸோ ஒவ்வொருத்தரும் நல்லா 75க்கு மேலே எடுத்தால் ஏ ப்ளஸ் கிரேடு. ஸோ உங்களுக்கு எல்லோரும் ஏ ப்ளஸ் கிரேடு அல்லது ஏ கிரேடு எடுக்கணும்னு நினைங்க. ரைட்டா? ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு மறக்காமல் இருக்கணும்னா நீங்கள் ரீசெட் பாஸ்வேர்டு, இங்கே அன்பர்சின்னு இருக்கா, அங்கே போய்ட்டு நீங்கள் வியூ பாஸ்வேர்டு, அதுக்கடுத்து வியூ ப்ரொஃபைல், அதுக்கடுத்து சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்குது. அந்த சேஞ்ச் பாஸ்வேர்டில் போய்ட்டு கிளிக் பண்ணி உங்களுடைய கரண்ட் பாஸ்வேர்டை போட்டு புது பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் ரீசப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புது பாஸ்வேர்டு கிடச்சிடும். ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுங்கள், அந்த பாஸ்வேர்டு வச்சுக்காமல் நீங்கள் புதுசாக பாஸ்வேர்டை செட் பண்ணி வச்சுருங்க. ரைட்டா? ரைட். இப்போ நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். கோர்ஸ் கண்டக்ட் போவோம். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஆஃப் அக்கௌண்டிங். ஃபண்டமெண்டல் ஆஃப் அக்கௌண்டிங்கில் இன்றைக்கி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்சு, ரீடு, நோட்ஸு,
இந்த ரீடுங்கிறது டெக்ஸ்ட் புக், நோட்ஸுங்கிறது உங்களுக்கு படிக்கும்போது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஆஸ்க் டியூட்டர்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆட் ஆர் எடிட் நோட்ஸ் அப்படின்னு நீங்கள் போய் ஒரு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே இருக்குது. இப்போ ரீடில் போவோம். ரீடில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, லேர்னிங் ஆப்ஜெக்டிவ். நம்ம இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம், நம்முடைய ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங், ரெண்டாவது மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங், டெர்மினாலஜிஸ் யூஸ்டு, கான்செப்ட்டு, டபுள் என்ட்ரி சிஸ்டம், கோல்டன் ரூல், இதெல்லாம் இருக்குது லேர்னிங் ஆப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு சாப்டரில். இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங். இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங் அப்படின்னா என்ன, அக்கௌண்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன், நான் வந்து எக்ஸ்னு ஒரு எம்ப்ளாயியை அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன் வேலைக்கு. அந்த மாதிரி வேலைக்கு ஒரு எம்ப்ளாயை அப்பாயின்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், வெளிநாடு போகிறேன். வெளிநாடு போகும்போது கையில் ஒரு 10 லட்ச ரூபா காசு கொடுத்து இந்த தோட்டம் துறவை கொஞ்சம் பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, நான் கொடுத்த 10 லட்சத்தை வச்சுட்டு அவன் வந்து செடி கொடி மாதிரிலாம் வாங்கி நட்டு ஏதோ காய்கறி பயிர் பண்ணி அதுலேருந்து லாபம் சம்பாரித்து வச்சுருப்பான், மரம் செடி ஏதாவது நட்டு வளர்த்துருப்பான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அங்கே ஃபாரினில் எப்படி வேலை நடக்குது, முதலாளி நல்லா பண்ணிகிட்டு இருக்க முதலாளின்றான். 2 வருஷம் கழிச்சு நான் திருப்பி வரேன். திரும்பி வந்து தோட்டம் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படிங்கிறேன். எவ்வளோப்பா மிச்சம் காசு இருக்குது சார், காசுலாம் ஒன்றும் இல்லை செலவாயிடுச்சு அப்படின்றான். நேர்மையான ஆள் தான், அதிலலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த 10 லட்ச ரூபாய்க்கு என்னடா பண்ணினேன், என்ன இன்கம் வந்திருக்கு, 10 லட்ச ரூபாய்க்கு என்ன செலவு பண்ணினேன், என்ன இன்கம் வந்திருக்கு அப்படின்னு முதலாளியான நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணுறான், அவன் பட்ட கஷ்டத்தையெல்லாம் சொல்கிறான். முதலாளி நீங்கள் ஊருக்கு போனீங்க இல்லையா, அதுக்கப்புறம் நான் எங்கள் ஊருக்கு போயிட்டு ஆளுங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்த முதலாளி, குழி தோண்டும் போது கூட பாருங்கள் காலில் அடிபட்டுடுச்சு, அதுக்குள்ளே அவனுக்கு ஒரு செலவாச்சு. நான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குழி தோண்டி இந்த மாதிரி இப்படி நட்டு அப்படி நட்டு டெய்லி தண்ணி ஊற்றி அதை வந்து கருகாமல் பார்த்துக்கிட்டேன் வெயில் மழையில். இந்த மாதிரி அவன் பட்ட கஷ்டம், சொந்த கதை சோகதையெல்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். நான் என்ன எதிர்பார்க்குறேன், அவன் என்ன சொல்கிறான். நான் என்ன எதிர்பார்க்குறேன், 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு போயிருக்க, அந்த 10 லட்ச ரூபாய்க்கு நீ என்ன செலவு பண்ணியிருக்க, அதுலேருந்து என்ன லாபம் வந்திருக்கு, என்ன நஷ்டமாக லாபமாக, மிச்சம் இப்போ எவ்வளோ இருக்குது, இதை எனக்கு ரிப்போர்ட் பண்ணு, பேலன்ஸ் ஷீட்டு பிஎன்எல். இதுதான் நான் எதிர்பார்க்குறது. அவன் சொந்த கதை சோகதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் பட்ட கஷ்டத்துலாம். அது இல்லை. அக்கௌண்டிங் அப்படிங்கிறது இட் இஸ் எண்டு வித் ரிப்போர்ட்டிங், தட் இஸ் மெயின். இந்த அக்கௌண்டிங் எப்படி ஆரம்பிக்குது, எங்கே முடியுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். என்ன டிரான்சாக்ஷனுங்கிறத அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கிறதுல அக்கௌண்ட்ஸ் ஆரம்பிக்குது. இது வந்து மொத்தம் 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது. பர்ச்சேஸா, சேல்ஸா, ரசிப்டா, பேமெண்ட்டா, கான்ட்ராவா, ஜேவியா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து, அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும் முடிவு பண்ணி அதை டே புக்கில் என்ட்ரி பண்ணி, அதுக்கப்புறம் அதை லெட்ஜரில் போஸ்ட் பண்ணி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி, பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி, ஃபண்ட் ஃப்ளோ ப்ரிப்பேர் பண்ணி சப்மிட் பண்ணுற அங்கே தான் வந்து முடியுது அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்டு அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்னா இதுதான் அக்கௌண்டிங். நீ பட்ட கஷ்டம், சொந்த கதை சோகதெல்லாம் கேட்க நான் கிடையாது ஆள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங், அது சொல்லியாச்சு. டெர்மினாலஜிஸ் யூஸ்டு இன் த அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்கில் என்னென்ன டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் அப்படின்னு யாரெல்லாம் வந்து ஸ்டேக் ஹோல்டர், அக்கௌண்டிங்கில் யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர், இது ரொம்ப முக்கியம். ஒன்று ஓனர். ஸ்டேக் ஹோல்டர்னால் ஒரு பிஸ்னஸில் யாரெல்லாம் முக்கியம், ஓனர் முக்கியம், ஓனர் இல்லாமல் முடியாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி, அதில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவன், சப்ளையர், கஸ்டமர், கம்யூனிட்டிஸ், கவர்மெண்ட், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர், முக்கியமான ஆட்கள் அப்படிம்பாங்க. கவர்மெண்ட் என்ன சார் முக்கியமான ஆள் பிஸ்னஸில் அப்படின்னு நினைக்க வேண்டாம், கவர்மெண்ட்டு தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங் சொல்லியாச்சு. மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங்கிறது டிரான்சாக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஜேர்னல் என்ட்ரி, லெட்ஜர் போஸ்ட், ட்ரையல் பேலன்ஸு, பிஎன்எல், பேலன்ஸ் ஷீட்டில் வருது. அடுத்தது டெர்மினாலஜி யூஸ்ட் இன் அக்கௌண்ட். டெர்மினாலஜிஸ் அப்படின்னா என்ன மாதிரியான அக்கௌண்டிங் வார்த்தைகள். அக்கௌண்டிங்கில் டெபிட்டு, கிரெடிட்டு அப்படிங்கிறோம் இல்லையா, சப்ளையர், கஸ்டமர், இந்த மாதிரி வாட் ஆர் த டெர்மினாலஜிஸ் யூஸ்ட் இன் த அக்கௌண்டிங். நிறைய இருக்குது. இம்பார்ட்டன்ஸ் கேபிட்டல். கேபிட்டல் அப்படிங்கிறதுனா அமௌண்ட் ஆஃப் மணி ஆர் மணிஸ் ஒர்த் இன்வெஸ்டட் இன் டு த பிஸ்னஸ் இஸ் கால்டு கேபிட்டல்.
என்னுடைய பிஸ்னஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா வெறும் கேஷாக தான் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது இல்லை. நான் என்னுடைய பிஸ்னஸ்க்கு என்னுடைய சொந்த வீட்டை கொண்டு வந்திருக்கலாம், ஒரு மெஷினரி கொண்டு வந்திருக்கலாம், ஒரு கார் கொண்டு வந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ எனிதிங் ஐ கேன் இன்வெஸ்ட் இன்டு மை பிஸ்னஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எனி அமௌண்ட் இன்வெஸ்டட் இன்டு த பிஸ்னஸ், ஓகேவா, பை த ப்ரொப்ரைட்டர் இஸ் கால்டு கேபிட்டல். அடுத்தது டிரான்சாக்ஷன். இன் ஜென்ரல் பிஸ்னஸில் 2 வகையான டிரான்சாக்ஷன் இருக்குது. ஒன்று கேஷ் டிரான்சாக்ஷன், அனதர் ஒன் இஸ் கிரெடிட் டிரான்சாக்ஷன். வேறு ஏதாவது டிரான்சாக்ஷன் இருக்குன்னா ஆட்டையை போடுறதுலாம் டிரான்சாக்ஷனில் வராது. ஓகேவா? பேட் டெப்ஸ்ன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பேட் டெப்ஸ்னால் வராத கடன். நீ சேல் பண்ணியிருக்க, ஆனால் நீ விற்றது யாருக்கு அப்படின்னா கொடா கண்டனுக்கு விற்றுட்ட, காசே வரல, அப்போ பேட் டெப்ஸ். அது பேட் டெப்ஸுங்கிற வார்த்தை இருக்குது, ஆனால் பேடு கிரெடிட்டுன்னு வார்த்தை இருக்கு, ஆனால் கிடையாது. வாங்கும் போதே நான் ஆட்டையை போட்டுருவேன், எனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது உண்டா? கிடையாது. ஸோ பேட் டெப்ட் தான் இருக்குது, பேட் கிரெடிட் கிடையாது டேர்ம்ஸ். அசட். அசட் அப்படிங்கிறது என்னென்னா an item of economical value owned by a company, that is called asset. எக்கனாமிக்கல் வேல்யூ இருக்கணும். நீ பாட்டுக்கு வீட்டு வாசலில் கடை வாசலில் ஒரு மூட்டை சாணியை குமிச்சு வச்சுக்கிட்டு இது எனக்கு அசட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அசட்டுனா an item having economical value into the business, that is called asset. liability அப்படின்னா amount payable to the outsider of the business. பிஸ்னஸ்க்கு தொடர்பு இல்லாத அவுட்சைடர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறது, தட் இஸ் கால்டு liability. பிஸ்னஸ்க்கு தொடர்பு இல்லாதவனா யாருன்னா சப்ளையர். அவனுக்கும் நம்ம பிஸ்னஸ்க்கும் தொடர்பு கிடையாது. நம்ம பிஸ்னஸில் யார் தொடர்பு அப்படின்னா நமக்கும் நம்ம முதலாளிகள், பார்ட்னர்ஸ் அல்லது ப்ரொப்ரைட்டர், அவனுக்கு தான் தொடர்பு. டிராயிங்ஸ் அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் மணி வித்ட்ரான் ஃப்ரம் த பிஸ்னஸ் ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்க்கு நான் வந்து எடுத்துன்னு போனால் அதுக்கு பேர் டிராயிங்ஸ் அப்படின்னு பேர். டிராயிங்ஸ். லயபிலிட்டி டிராயிங்ஸ். பேட் டெப்ஸ். பேட் டெப்ஸுங்கிறது அமௌண்ட்டு அன்ரெக்கவரபிள், அது கால் பேட் டெப்ஸ். அடுத்தது பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் தான் மொத்தம் 3 வகையான பர்ச்சேசஸ். ஒன்று வாங்கி விற்கணுங்கிற நோக்கத்தில் வாங்கக்கூடிய பர்ச்சேசஸ், அது ட்ரேடிங் P&L வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா P&L வரும் எக்ஸ்பென்ஸ் பர்ச்சேஸ். மூணாவது பேலன்ஸ் ஷீட் பர்ச்சேஸ். 3 வகையான பர்ச்சேசஸ் இருக்குது. இதில் இந்த பர்ச்சேஸ் எங்கே வரணும், எப்படி வரணும், எப்படி இதை அக்கௌண்ட் பண்ணணும், 3 வகையான பர்ச்சேஸையும் எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ணணும் ஆல்ரெடி நான் உனக்கு சொல்லியிருக்கேன், அதன்படி பண்ணணும். சேல்ஸ். சேல்ஸ்னால் என்ன நினைப்போம்? இப்போ வந்து பார்க்குறீங்க, இப்போ வந்து தண்ணி பாட்டில் இருக்குது, சேல்ஸ் பண்ணுறேன். இப்போ இந்த தண்ணி பாட்டில் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணி பாட்டிலை தூக்கி கொடுத்து காசை வாங்கி போடுறேன், அதுவா பேர் சேல்ஸு. சேல்ஸ் அப்படிங்கிறது என்ன? இப்போ இந்த தண்ணி பாட்டில் என் கடையில் இருக்குது, வாட்டர் பாட்டில் என் கடையில் இருக்குது. இதை வந்து ஒரு கஸ்டமர் வந்து கேட்குறாங்க, எனக்கு ஒரு தண்ணி பாட்டில் கொடுங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், என் கடையில் இருக்கிற வரைக்கும் இது யாருக்கு சொந்தம்னா எனக்கு சொந்தம். இப்போ நான் காசை வாங்கி கல்லால் போட்டுட்டு இந்த தண்ணி பாட்டிலை தூக்கி அந்த கஸ்டமருக்கு தரேன். அப்போ இந்த தண்ணி பாட்டில் யாருக்கு சொந்தமாகுது? அவனுக்கு சொந்தமாகுது. அப்போ அந்த டிரான்சாக்ஷனுக்கு பேர் என்னென்னா சேல்ஸ் அப்படின்னு பேர். அதாவது ட்ரான்ஸ்ஃபரிங் த ரைட் டு யூஸ் ஆஃப் த குட்ஸ். இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கான ரைட்டை என் கடையிலேருந்து நான் உனக்கு தரேன். ஓகேவா? நீ காசு கொடுத்து வாங்காத வரைக்கும் இந்த தண்ணி பாட்டில் எனக்கு சொந்தம். நான் குடிக்கலாம், தூக்கி போடலாம், உடைக்கலாம், எது வேணால் நான் பண்ணுவேன். ஆனால் உங்ககிட்ட காசை வாங்கிட்டு இதை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீ அதை என்ன வேணால் பண்ண முடியும். நீ வந்து குடிக்கலாம், அடுத்தவனுக்கு கொடுக்கலாம், இல்லை தூக்கி போட்டு போகலாம், எது வேணால் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ சேல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ட்ரான்ஸ்ஃபரிங் த ரைட் டு யூஸ் ஆஃப் த குட்ஸு ஃபார் கன்சிடரேஷன். அது சும்மா தரக்கூடாது, சும்மா கொடுத்தா அதுக்கு பேர் தானம்னு பேர். கன்சிடரேஷன். கன்சிடரேஷனாக காசு, மதிப்புக்கு பணம் தரணும். தட் கன்சிடரேஷன் மே பி அடிக்குவேட் ஆர் இன்அடிக்குவேட். அப்படின்னா அடிக்குவேட் ஆர் இன்அடிக்குவேட் அப்படின்னா இல்லை எக்ஸஸ் அடிக்குவேட். இந்த தண்ணி பாட்டிலோட விலை 50 ரூபானா நான் 50 ரூபாய்க்கு ஒன்று கொடுக்கலாம், 5 ரூபாய்க்கு கொடுக்கலாம், 500 ரூபாய்க்கு கொடுக்கலாம். The consideration may be receivable in either receivable, received in futureல receivable. எப்படி வேணா இருக்கலாம். கன்சிடரேஷன் அவங்கள்ட்ட வாங்கியிருக்கலாம், அல்லது வாங்கிட்டு இருக்கலாம், அல்லது ஃபியூச்சரில் வாங்கலாம்.
ஸோ சேல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா transferring the right to use of the goods for consideration is called sales. The consideration may be adequate or inadequate. The consideration may be received or receiving or receivable in future. எப்படி வேணா இருக்கலாம். தட் இஸ் கால்டு சேல்ஸ். சேல்ஸ்னால் என்னன்னு சொல்ல தெரியணும். அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ்னால் என்னென்னா செலவுவாங்க. செலவுனா என்ன? பணத்தை கொடுக்கறது வாங்கிறது. எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது என்ன? அமௌண்ட் பெய்டு டு என்ஜாய் எ பெனிஃபிட். தட் இஸ் கால்டு எக்ஸ்பென்ஸ். ஒரு பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இபிக்கு நான் காசு கொடுத்துருக்கேன், லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, ஐ எம் என்ஜாய். இந்த கடைக்கு நான் வாடகை கொடுக்குறேன், ஹவுஸ் ஓனருக்கு, நான் இந்த கடையை பயன்படுத்திக்கிறேன், என்ஜாய் பண்ணுறேன். வண்டிக்கு பெட்ரோல் போடுறேன், வண்டி ஓட்டுறேன், பெட்ரோல் செலவு. ஸோ த அமௌண்ட் பெய்டு டு என்ஜாய் எ பெனிஃபிட் இஸ் கால்டு எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ், அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ்லாம் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் ரிட்டர்னாக நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்க, அது ரிட்டர்ன் வருது. தட் இஸ் கால்டு சேல்ஸ் ரிட்டர்ன். டெட்டார்ஸ்னாங்கிறது யார்? டெட்டார்ஸும் கஸ்டமரும் வேறு வேறு, கிரெடிட்டாரும் சப்ளையரும் வேறு வேறு. டெட்டார்ஸ் யார், கஸ்டமர் யார்? கஸ்டமருங்கிறது இமிடியேட்டாக காசை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போனால் கஸ்டமர். ஆனால் அதுவே பொருளை வாங்கிட்டு போயிட்டு பின்னாடி காசு கொடுத்தான்னா அவன் டெட்டார். The person who provided the the person who received the benefit immediately from me and making the payment later is called debtor. அதே மாதிரி கிரெடிட்டார் யார் அப்படின்னா, the person who given the benefit immediately to me, எனக்கு சரக்கை உடனே கொடுத்துட்டு, and receive his payment later, பணத்தை லேட்டாக வாங்கிட்டு போனால் அவன் கிரெடிட்டார், உடனே வாங்கிட்டு போனால் அவன் சப்ளையர். ஸ்டாக்கு அப்படிங்கிறது என்ன? ஸ்டாக் அப்படிங்கிறது குட்ஸ் ஹெல்டு ஃபார் சேல் ஆர் ரீசேல் இன்டு த பிஸ்னஸில் விற்கணுங்கிற நோக்கத்தில் வாங்கி வச்சுருக்கிறது. நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், அரிசி பருப்பு, உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, இதெல்லாம் எதுக்கு வாங்கி வச்சுருக்கேன்? சாப்பிட்றதுக்கா? இல்லை, விற்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி விற்கிறதுக்குன்னு வாங்கி வச்சுருக்கிற பொருள் எல்லாமே ஸ்டாக். அடுத்தது கான்செப்ட் ஆஃப் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்குடைய கான்செப்ட் என்ன? எப்படி இந்த அக்கௌண்டிங்கை பண்ணணும்? கான்செப்ட்ரா அப்படிமா. ஃபஸ்ட்டு கான்செப்ட் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். ஃபஸ்ட்டு கான்செப்ட் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன? நான் வேற, என் பிஸ்னஸ் வேறு, அப்படி பார்க்கணும். ஒன்றும் இல்லை, நான் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கேன், மெடிக்கல் ஷாப்பில் நான் கூல் ட்ரிங்க்ஸும் சேர்த்து விற்கிறேன், ஐஸ்கிரீமும் விற்கிறேன்னு வச்சுக்கோ. எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? நேராக ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட முடியாது. அந்த ஐஸ்கிரீம் வெளியிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்தால் 50 ரூபா அந்த ஐஸ்கிரீமோட ரேட் அப்படின்னா, நான் என் சட்டை பாக்கெட்லேருந்து 50 ரூபாய் தூக்கி கல்லாப்பட்டியில் போட்டுட்டு அப்புறமா அந்த ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடணும். நான் ஒரு லிம்கா எடுத்து குடிக்கிறேன் அப்படின்னா 40 ரூபாய் தூக்கி கல்லால் போட்டுட்டு நான் அந்த லிம்காவை எடுத்து குடிக்கணும். மற்ற கஸ்டமர் எப்படி எவ்வளோ காசு கொடுப்பானோ அந்த காசை நான் கல்லால் போட்டு எடுத்து கொடுக்கணும். ஸோ நான் வேறு, என் பிஸ்னஸ் வேறு அப்படின்னு பார்க்கணும். தட் இஸ் கால்டு பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். ப்ரொப்ரைட்டரி பிஸ்னஸாக இருந்ததுன்னா நான் வேறு, என் பிஸ்னஸ் வேறு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக இருந்தால் எங்கள் பிஸ்னஸ் வேறு, பார்ட்னர்ஸாரியே நாங்கள் வேறு. ஸோ இந்த மாதிரி ஓனர்ஷிப்பு அந்த பிஸ்னஸ்லேருந்து விலகி இருக்கணும். நான் வேறு, என் பிஸ்னஸ் வேறு. தட் இஸ் கால்டு பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் அப்படின்னு பேர். அடுத்தது கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி லாங் ஸ்டாண்டாக ரன் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும். அந்த ஒரு இன்டென்ஷனோட தான் நீங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும். வேலைக்கு சேர்ந்த உடனே என்னத்த இந்த கம்பெனி விளங்கி வாழ்ந்து இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் நிறைய கம்பெனிகள் காணா போயிருக்கு. பெரிய பெரிய கம்பெனிகள், ஏர்செல்னு ஒரு கம்பெனி இருந்தது, 4000 கோடி 5000 கோடி டேர்ன் ஓவர் பண்ண கம்பெனி, இன்றைக்கி காணும். வீடியோகான்னு ஒரு கம்பெனி இருந்தது, வாஷிங் மிஷின் கம்பெனி, இன்றைக்கி இல்லை. டைனோரான வீட்டுக்கு வீடு இருந்தது டிவி, இன்றைக்கி இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சு நோக்கியா மொபைல், இன்றைக்கி இல்லை.
ஸோ நிறைய கம்பெனிகள் இன்றைக்கி காணாம போயிருக்கு. பெரிய பெரிய டேர்ன் ஓவர் பண்ண கம்பெனிகள் இன்றைக்கி இல்லாமல் போயிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் வேர்ல்டு லெவலில் ரொம்ப ஃபேமஸான கம்பெனி கொடக் ஃபோட்டோ ஃபிலிம். ஃபோட்டோனாலே அந்த கொடக் ஃபிலிம் தான் யூஸ் பண்ணுவாங்க. வேர்ல்டு லெவலில் இருந்தால் நிறைய பிரான்ச் வச்சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரி கம்பெனிகள் இன்றைக்கி இல்லாமல் கூட போகலாம், அது வேறு விஷயம் ஆக்சுவலாக. ஆனால் நீ வேலை பார்க்கும்போது என்ன பண்ணணும், கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். இந்த வேலை பார்க்குற இந்த கம்பெனியில் இந்த கம்பெனி எனக்கு லாங் ரன் ஆகும், எனக்கு நல்ல வருமானம் தரணுங்கிற ஹானஸ்டோடு நீ ஒர்க் பண்ணணும் கம்பெனியில், எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும். அடுத்தது மணி மெஷர்மெண்ட்டு கான்செப்ட். நீ பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி சேல் பண்ணாலும் சரி அது வந்து மணி மெஷர்மெண்ட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, உங்ககிட்ட ஒரு டாக்டர் வராரு கிளைண்ட்டாக, அவர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வராரு, அவர்கிட்ட நீ 1000 ரூபா ஃபீஸ் வாங்கணும், அதுக்கு ஜிஎஸ்டி வாங்கணும். அதை விட்டுட்டு அவருக்கு நீ வந்து ஃப்ரீயாக பண்ணி தருது, அவர்கிட்ட வைத்தியம் போய் நீ ஃப்ரீயாக பண்ணிக்கிறது, இதையெல்லாம் டேலியில் என்ட்ரி பண்ண முடியுமானா முடியாது. எவ்ரிதிங் யூ ஹாவ் டு ஷுட் பிராட் இன்டு மணி மெஷர்மெண்ட் டேர்ம்ஸ். எல்லாத்தையுமே பணத்தை அடிப்படையாக கொண்டு வரணும். அடுத்தது காஸ்ட் கான்செப்ட். காஸ்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது என்னென்னா, உன்னுடைய அசட் ஆகட்டும் லைபிலிட்டி ஆகட்டும் அதனுடைய காஸ்ட் ப்ரைஸில் தான் நீ மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு 2 வீலர் இருக்குது, இல்லை ஒரு கார் இருக்குது, அதை நீ 5 வருஷம் முன்னாடி 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். வருஷம் 10% டெப்ரிசியேஷன் போட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 50,000 ரூபாய் நிற்குது. அப்போ அந்த 50,000 காஸ்ட் ப்ரைஸில் தான் நீ மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் அந்த பைக்கோட விலை வந்து ஒரிஜினலாக வெளியில் 2 லட்சம் விற்குதுன்னு வச்சுக்கோ, நீ 1 லட்சம் கொடுத்து வாங்கின பைக்கு 5 வருஷம் யூஸ் பண்ணிட்ட, இப்போ 2 லட்சத்துக்கு விற்குது அந்த பைக்கு. அந்த மாதிரி வெளியில் அதிகமாக விற்கிது அப்படின்னா நீ வந்து அந்த மாதிரி வெளியில் அதிகமாக விற்கிதுங்கிறத உன்னுடைய புக் வேல்யூ 2 லட்சம் போடக்கூடாது. வேணும்னா நீ வித்துடு, பைக்கை வித்துட்டு கேபிட்டல் கெயின் என்ஜாய் பண்ணு, அது வேறு விஷயம். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டில் மென்ஷன் பண்ணக்கூடாது. சார் எந்த பைக்கு சார் நீங்கள் வாங்கின ரேட்டை விட அதிகமாக இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்கள் இருக்குது யமஹா RX 100. யமஹா RX 100 2010 ஊற்றி மூடிட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 2008-10 அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணும்போது ஒரு பைக்கோட விலை 30,000 ரூபாய். இன்றைக்கி வந்து அந்த யமஹா RX 100 விலை 2.5 லட்சம் 2 லட்சம் போகுது. உங்கள்கிட்ட பழைய RX 100 பைக் இருந்ததுன்னா 30,000க்கு வித்துட்டு இருந்த பைக்கு இன்றைக்கி 1.5 லட்சம் போகுது, கிடைக்க மாட்டேங்குது. டெல்லியில் இன்றைக்கும் யமஹா பைக்கை யூஸ் பண்ண தடை இருக்குது, மாருதி ஆம்னியை யூஸ் பண்ண தடை இருக்குது. ஏன்னா யமஹாவுடைய இன்ஜினை கட்டி போட்டில் போட்டோன்னா சும்மா பிச்சுக்கிட்டு போகும் கடலில், அவ்வளோ பவர் இன்ஜின் அது. அதனால் ஸோ இந்த மாதிரி யமஹா பைக்கு 2.5 லட்ச ரூபா போகும்னு சொல்லிட்டு நீ பேலன்ஸ் ஷீட்டில் யமஹா பைக்கு 2.5 லட்சம் போடக்கூடாது. அது டெப்ரிஷியேட் ஆகி என்ன வேல்யூ வந்திருக்கோ அந்த வேல்யூ தான் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது ஈச் அண்ட் எவ்வரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் எவ்வரி டெபிட் ஹேவிங் ஈக்குவலன்ட் கிரெடிட், தட் இஸ் கால்டு டியூவல் ஆஸ்பெக்ட். அடுத்தது ரெவென்யூ ரியலைசேஷன் கான்செப்ட். when a revenue to be considered as revenue அப்படின்னு இருக்கு. ஒரு ரெவென்யூ எப்போ ரெவென்யூவாக கன்சிடர் பண்ணணும்னு இருக்குது. நீங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணினதுக்கு 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுறீங்க. அந்த 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டினதோ உங்கள் காலேஜ் உங்கள்கிட்டருந்து கலெக்ட் பண்ணின அன்றைக்கே அந்த 1 லட்சத்தையும் ரெவென்யூன்னு அக்கௌண்ட் பண்ண முடியுமானா முடியாது. எப்போ அதை அக்கௌண்ட் பண்ணலாம்? அந்த பணம் கட்டின ஸ்டூடெண்ட்டு காலேஜில் வந்து மொதல் நாள் உட்காந்துட்டான், அவனுக்கு அட்டண்டன்ஸ் போட்டாச்சு, அதை அவனுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படின்னா அப்போ தான் அதை ரெவென்யூவாக கன்சிடர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் டேலி கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வேணும்னா என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கோம்? 2 கண்டிஷன் சொல்லியிருக்கோம், 3 கண்டிஷன். ஒன்று 75% அட்டண்டன்ஸ் இருக்கணும், 2வது கண்டிஷன் 3 எக்ஸாமும் பாஸ் பண்ணணும், ப்ராக்டிக்கல் தியரியும் பாஸ் பண்ணணும். இந்த 3 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணினா தான் உங்களுக்கு ரீஃபண்ட் 500 ரூபா அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா அந்த 500 ரூபாயை நாங்கள் ரெவென்யூவாக கன்சிடர் பண்ணிடுவோம். ரைட்டு. வென் ஏ ரெவென்யூ டு பி கன்சிடர்ட் அஸ் ரெவென்யூ, ஒரு ஸ்டூடெண்ட்டு 1000 ரூபா டெபாசிட் பண்ணிட்டான்,
ஒரு நாள் கூட டேலி கிளாஸ் வரல, ரீஃபண்ட் கேட்குறான், கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்கணும். அதே மாதிரி காலேஜில் நான் 1,00,000 ஃபீஸ் கட்டிட்டேன் சார், ஒரு நாள் கூட கிளாஸுக்கு போகவே இல்லை, நான் போய் ரீஃபண்ட் கேட்டால் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்குது, when a revenue to be considered as revenue? இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கிறேன்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஸ்டேடியம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் டிக்கெட் புக் பண்ணுறாங்க. 10 நாளைக்கு முன்னாடி டிக்கெட்லாம் விற்றாச்சு, எல்லா டிக்கெட்டும் விற்று போச்சு. விற்று போன உடனே அந்த ரெவென்யூ பூரா இன்கமாக கன்சிடர் பண்ண முடியுமான்னா நாட் பாசிபிள். எப்போ அது? ஏன்னா மேட்ச் நடக்கிற அன்றைக்கி ஒரு டாஸே போடாமல் மழை வந்து கேன்சல் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோ, எல்லாருக்கும் பணத்தை திருப்பி கொடுக்கணும், லயபிலிட்டி இருக்குது. ஸோ when a revenue to be considered in a cricket match அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி கிரிக்கெட் மேட்ச் என்றைக்கு டிக்கெட் இஷ்யூ பண்ணியிருக்கோமோ அன்றைக்கி டாஸ் போட்டு பந்து போட்டாச்சு அப்படின்னா அன்றைக்கி மேட்ச் நடந்துருச்சுன்னு அர்த்தம். ரீஃபண்ட் எதுவும் கிடையாது, அந்த காசை அன்றைக்கி தான் அக்கௌண்ட்ஸ் பண்ண முடியும், சாரி ரெவென்யூன்னு அக்கௌண்ட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோடைய கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறீங்க, அல்லது மெட்ரோ ஒர்க்கு ப்ராஜெக்ட் மாதிரி இருக்குது எல்என்டி, அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு 8 வருஷம் போகும். when a revenue to be considered as revenue முடியும் போது அப்படின்னா 8 வருஷம் கழிச்சு நீ என்டையர் ரெவென்யூ கன்சிடர் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்செஷன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் வைஸ் பில் அப்படின்னு இருக்கு. எத்தனை ஸ்டேஜ் பில், அந்த ஸ்டேஜ் வைஸ் பில் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணிட்ட அப்படின்னா அதுலேருந்து உனக்கு ரெவென்யூ டு பி கன்சிடர்ட். ஒரு ப்ரொபோர்ஷனேட்டாக இப்படி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கு, அதன்படி கால்குலேட் பண்ணணும். அடுத்தது அக்ரூவல் கான்செப்ட். அக்ரூவல் கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன? இப்போ நான் ராமகிருஷ்ணா மிஷனில் இன்றைக்கி வந்து டேலி கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டேன், 1ஆம் தேதி கையெழுத்து போட்டுட்டேன், எடுத்து முடிச்சிட்டேன். உடனே போயிட்டு சாமி எனக்கு சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியுமா? சார் எனக்கு சம்பளம் கொடுங்கன்னா முடியாது. 2ஆம் தேதி வந்துட்டேன் சார், அட்டண்டன்ஸ் கையெழுத்து போட்டேன், கிளாஸ் எடுத்துட்டேன், எனக்கு 2ஆம் தேதி சம்பளம் கொடுங்க கேட்க முடியுமா? முடியாது. எப்போ கேட்க முடியும் அப்படின்னா அந்த மாதம் பூரா முடிஞ்சு அடுத்த மாதம் சம்பளம் போடுற தேதி வந்து அந்த டேட்டில் போடலை அப்படின்னா அப்போ நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும், சார் இந்த மாதிரி சேலரி வரல சார், லோன்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அப்படி கேட்கணும் ரெக்வஸ்ட்டாக. when a revenue to be considered as revenue in the salary case, இந்த மாதிரி ஒன்றுக்கு இருக்குது. ரெவென்யூங்கிறது நீ காசை வாங்கி போட்ட உடனே அது ரெவென்யூ கிடையாது. when a revenue to be considered as revenueங்கிறது depends upon the business situation. when you have the right to receive the income, எப்போ வந்து உனக்கு ரைட்டில் வருது, day by day it will get accrued. when you are having right to receive the income. அடுத்தது மேட்சிங் கான்செப்ட். உன்னுடைய ரெவென்யூவும் உன்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டும் மேட்ச் ஆகணும். வேற ஒன்று போட சொர ஒன்று முளைக்குமாம்பாங்க. நீ பண்ணுறது கோல்டு பிஸ்னஸ்ஸு, ஆனால் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது பூரா ஸ்டேஷ்னரி ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கான இன்புட் எடுக்கக்கூடாது. யுவர் பர்ச்சேஸஸ் ஷுட் மேட்ச் வித் யுவர் சேல்ஸ். கான்செப்ட் மேட்ச் ஆகணும், ஹெச்எஸ்என் மேட்ச் ஆகணும், மேட்சிங் கான்செப்ட். ஃபைனலி வெரிஃபியபிள் அண்ட் ஆப்ஜெக்டிவ் எவிடன்ஸ். ஒரு அக்கௌண்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா எதையும் நம்பக்கூடாது, எவிடன்ஸ் பேஸில் தான் ஒர்க் பண்ணணும். நீ ஒருத்தனுக்கு பர்ச்சேஸ் பண்ணினதுக்கு பேமெண்ட் கொடுக்குற அப்படின்னா முதல்ல அந்த பர்ச்சேஸ் உண்மையிலே நடந்திருக்கா, அதுக்கு இன்வாய்ஸ் இருக்கா, இன்வாய்ஸில் உன் பேர் உன் ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா, இன்வாய்ஸில் எல்லா குவான்டிட்டி வந்திருக்குன்னு ஓகே பண்ணியிருக்கோமா, அவனுக்கு என்றைக்கு பேமெண்ட் தரணும், எவ்வளோ தரணும், எப்படி தரணும், அந்த மாதிரி கொடுத்ததுக்கு என்ன ரெக்கார்டு பண்ணுறது, எல்லாத்தையும் எவிடன்ஸ் பேஸ்டு ஒர்க் பண்ணணும். ஒரு அக்கௌண்டன்ட்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் எவிடன்ஸ் வைக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல் உங்களுக்கு தெரியும், டெபிட் அண்டு கிரெடிட் கான்செப்ட். கோல்டன் டபுள் என்ட்ரி சிஸ்டமில் கோல்டன் ரூல் இயங்குது. ஓகேவா? அடுத்தது ட்ரையல் பேலன்ஸு அண்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it is a statement prepared to check the arithmetic accuracy whether both debit and credit are getting tallied. If your trial balance is getting tallied,
யுவர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வில் கெட் டேலி. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? யாராவது ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். உங்களுடைய ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆயிடுச்சுன்னா உன்னுடைய P&L டேலி ஆகும். சரியா தவறா? சரியா தவறா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சரி தவறு ஏதோ ஒன்று சொல்லுங்க. நான் பேரை சொல்லி கூப்பிடணுமா சரியா தவறான்னு? என்ன அன்பரசி சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆயிடுச்சுன்னா நம்முடைய P&L டேலி ஆகும். சரியா தவறா? சார் P&L இல்லை சார், நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, டேலி ஆகாதுன்னு நினைக்கிறேன். டேலி ஆகாதுன்னு நினைக்கிறதில்ல. இஃப் யுவர் ப்ராஃபிட் வந்து பிரேக் ஈவன் பாயிண்டாக இருந்தால் ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகும். அதர்வைஸ் யுவர் ட்ரையல் பேலன்ஸ் உன்னுடைய P&L டேலி ஆகும். அதர்வைஸ் யுவர் P&L வில் நாட் டேலி. எதர் இட் ஷுட் பிரிங் லாஸ் ஆர் ப்ராஃபிட். ஓகேவா? ட்ரையல் பேலன்ஸ் வந்து டேலி ஆகிடுச்சு அப்படின்னா உன்னுடைய P&L டேலி ஆகணும்னு கிடையாது. எப்போ டேலி ஆகும்னா when there is no profit there is no loss. பிரேக் ஈவன் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் யுவர் P&L வில் கெட் டேலி. அதர்வைஸ் யுவர் P&L வில் நாட் கெட் டேலி. அதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் டு செக் த arithmetic accuracy whether debit and credit are getting tallied. Your P&L may or may not be tallied, but your balance sheet must tally. If your trial balance is getting tallied, your balance sheet must tally. ஓகேவா? உன்னுடைய ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகிடுச்சுன்னா வாட் எவர் த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப்டர் மேட் யுவர் பேலன்ஸ் ஷீட் மஸ்ட் டேலி. ஓகேவா? கிளியரா? எஸ் சார். ரைட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன? இட் எக்ஸ்பிளைனிங் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் எ கம்பெனி அட் எ பர்டிகுலர் டேட். சாரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ங்கிறது இட் எக்ஸ்பிளைனிங் த ப்ராஃபிட்டபிலிட்டி பொசிஷன் ஆஃப் எ கம்பெனி. ஒரு கம்பெனி இந்த வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கு. It is explaining the profitability position of a company at a particular date. That is important. Whereas balance sheet அப்படிங்கிறது என்ன? It is explaining the financial position of a company at a particular date. Cash flow statement, fund flow statement, ratio analysis, these are called decision making statements. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் கன்க்ளூஷன் ஒன்று இருக்கும். அந்த கன்க்ளூஷனை படிச்சு பாருங்க. கன்க்ளூஷனுங்கிறது படித்து பார்த்தாலே அதை வச்சு நீங்கள் ஓட்டிடலாம் காலத்தை. அக்கௌண்டிங் இஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் மெயின்டைனிங் ரெக்கார்ட்ஸ். ஓகே. அக்கௌண்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட். எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் டூ ஆஸ்பெக்ட், கிவ் அண்ட் டேக். டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் டூ கேஷ் அண்ட் கிரெடிட். ஓகேவா? டிரான்சாக்ஷன் இன்வால்விங் இண்டிவிஜுவல் அசட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் படிச்சிங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே கீழே இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு குயிஸ் பாருங்கள். இந்த குயிஸ்க்கு ஆன்சர் பண்ணி பாருங்கள். ஒரு கொஸ்டின் எடுப்போம். செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் பிலோ. த அக்கௌண்டிங் ப்ராசஸ் பிகின்ஸ் வித் ஐடென்டிஃபைங் அண்ட் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ட்ரூவா ஃபால்ஸா? இந்த மாதிரி தான் இருக்கும். Accounts relating to individual, a group of individual firms and institutions. This statement is used for which one of the following type of accounts? Individuals, a group of individuals. அப்படின்னா எங்கே வரும் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட். Debit all expenses and credit all income and gain is the golden rule for which of the following type of accounts? எதுக்குள்ள வருப்பா? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். எந்த அக்கௌண்ட்ல வரும்? நாமினல். வெரி குட். Which one of the following financial statement helps verify the arithmetical accuracy of posting the ledger? Balance sheet, P&L, ratio, trial balance. Trial balance. ஓகேவா? லிஸ்ட் பெருசாக இருக்குது. ஸோ இதன்படி நீங்கள் லாகின் பண்ணி ஒரு சாப்டர் 2 சாப்டர் அந்த 2 சாப்டர் படித்து பார்த்துட்டு இப்போ பண்ணின மாதிரி எம்சிக்யூ வரும். அந்த எம்சிக்யூவில் 3 அட்டெம்ப்ட் இருக்கும். அந்த 3 அட்டெம்ப்டையும் இமிடியேட்டாக அட்டன் பண்ணிவிட்டு அதனுடைய மார்க்கை நீங்கள் என்ட்ரி பண்ணணும். நான் ஒரு கூகுள் ஷீட் போடுவேன், அதில் போடுங்க. தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். இன்றைக்கி தேரியாக இருந்தாலுமே கொஞ்சம் போர் அடிக்காமல் நடத்திருக்கோன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை.